வணக்கம். தாட் மெஜிஷியன்ஸ் கிளப் ஃபவுண்டர் சீனிவாசன். இன்னைக்கு நம்ம எல்லா பேர்கிட்டையும் இருக்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் பத்தி பேச போறோம். இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமா நம்ம எல்லா பேருமே ஹீரோ தான். இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறதுனால நம்மளால எல்லாமே பண்ண முடியும். அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமா நீங்க பெருசு அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும். அப்படி இருந்தாலுமே நம்ம நிறைய பேருக்கு மிகப்பெரிய கவலை அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கு. அது நம்மளோட கடந்த கால சோகங்களா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா எதிர்காலத்தோட பயமா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நிகழ்காலம் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கும். காலையில் எழுந்திருப்போம், வேலைக்கு போவோம், மறுபடியும் ஈவினிங் சாப்பிட்டு தூங்கிடுவோம். இதே மாதிரி ஒரு போரிங்கான ஒரு லைஃபா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லா பேருமே இப்ப தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமா உங்களோட நிகழ்காலத்தை ரொம்ப சூப்பரா மாத்திட முடியும். ஒவ்வொரு நொடியும் ஒரு எக்ஸைட்மெண்டா உங்களால கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாம உங்க ஃபியூச்சருக்கும் ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி கொடுக்க முடியும். இந்த சக்தி இருக்கிறதுனால நம்ம எல்லா பேருமே பாஸ்ட்ல இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டும், ஃபியூச்சரை ரொம்ப செக்யூரிட்டியா மாத்திக்கிட்டும், நிகழ்காலத்துல ரொம்ப மகிழ்ச்சியா வாழ முடியும். அந்த சக்தி நம்ம கிட்ட இருந்தும் நம்ம லைஃப் மாறாம இருக்கிறதுக்கும், நம்ம எப்பயுமே கவலையில இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த சக்தி நம்மளோட மனசா இருக்கிறதான். நம்ம மனசுக்கு எப்பயுமே ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்கோம். அந்த வேலை என்ன அப்படின்னா, எப்பயுமே ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படுறதுதான். இது எங்கிருந்து வருது அப்படின்னா, ஒரு அறியாமையில இருந்து வருது. நம்ம மனசுக்கு எந்தெந்த சக்திலாம் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறது மூலமா நமக்கு வேணுங்கிற விஷயத்தெல்லாம் நம்மளால அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற அறிவு இல்லாதான் அதற்கு காரணம். நம்ம மைண்ட் நெருப்பு மாதிரி தான். நெருப்பு என்ன பண்ணும், தன்னை சுத்தி இருக்க விஷயத்தையும் அதுவாகவே மாத்திடும், எரிய வச்சிரும். அதே மாதிரி மைண்ட் எந்த தன்மையில இருக்கோ நம்மளை சுத்தி இருக்க விஷயங்களும் அதே மாதிரி மாறும். இப்ப நம்ம ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எப்பயுமே நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்க விஷயங்களும் அதே மாதிரி மாறிடும். நம்ம எல்லா பேருக்குமே லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் பெருசா அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தையுமே பெருசா பார்க்க கூடாது. நீங்க எந்த விஷயத்த பெருசா பாக்குறீங்களோ அப்பயே நீங்க சின்ன ஆள் ஆயிடுறீங்க. நம்ம எல்லா பேருக்குமே எந்த சக்தி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட அளவுக்கான பொருளை ஈர்க்கிறதுக்கும், அது அப்படி இல்லை அப்படின்னா அதை விட சின்ன பொருளை அச்சீவ் பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட சக்தி இருக்கு. ஆனா நம்மளோட சக்தியை முடிவு பண்ணக்கூடியது நம்மளா இருந்தாலுமே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பெருசு அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம சிறுசா மாறிடுறோம். உங்களோட சக்தி அந்த பொருளை பெருசா மாத்துறதுக்கு போயிடுறதுனால உங்களால அந்த பொருளை எப்பயுமே அட்டைன் பண்ணவே முடியாது. அதை நீங்க சிறுசா பார்க்கறது மூலமா நீங்க அதை விட பெரிய ஆளா மாறிடுவீங்க. அதன் மூலமா அந்த விஷயத்த உங்களால ஈஸியா அட்டைன் பண்ண முடியும். காஸ்மாஸ் உங்க கையில ஏதோ ஒரு பொருள் கொடுக்குது அப்படின்னா, அதுக்கான தாட் பேட்டர்ன் நீங்க வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது சிறுசு பெருசு அப்படிங்கிற அடிப்படையினால உங்ககிட்ட கிடைக்கவே இல்லை. எது முதல்ல வருதோ அதுதான் அதே மாதிரியான மற்ற பொருள்கள் வர்றதுக்கு மூல காரணமாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். உதாரணமா, இப்ப இருக்கிற பல்ப் கம்பெனிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டான பல்ப் கண்டுபிடிச்சாலுமே, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடிசன் கண்டுபிடிச்ச ஒரு பேசிக் மாடல் பல்ப் தான் இப்பயும் அந்த அட்வான்ஸ் பல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு மூல காரணமா இருந்திருக்கு. அதனாலதான் எடிசனை இப்பயும் நம்ம கொண்டாடுறோம். எத்தனையோ உறவுகள் இருந்தாலுமே நம்ம தாய்மையை அதிகமா போட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லா மனிதன் உருவாகிறதுக்கும் முக்கிய மூல காரணமா இருக்கிறது தாய் தான். தெரிஞ்சுக்கங்க, எது மூலமா இருக்கோ அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய சக்தியா இருக்கும். படைப்பு இல்லாம இருந்தாலுமே அந்த படைச்சவன் அது இருக்கும்போது நம்ம இதை விட அட்வான்ஸ்டான நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். உலகத்துல உருவான எல்லா பொருளும் முதல்ல எங்க உருவாச்சு? மைண்ட்ல தான் உருவாச்சு. அப்ப உலகத்துல இருக்க எல்லா பொருளுக்கான மூல காரணம் என்ன? மைண்ட் தான். எது மூல காரணமா இருக்கோ அதுதான் எப்பயும் பெரிய விஷயம், பெரிய பொருள். இப்ப சொல்லுங்க, நம்ம கிட்ட இருக்கிறது பெரிய பொருளா சின்ன பொருளா? நம்ம எல்லா பேர்கிட்டையும் இருக்கிறது மிகப்பெரிய சக்தியான மனசு இருக்கு. இதன் மூலமா சின்ன பொருள் எல்லாத்தையுமே உங்களால ஈஸியா அட்டைன் பண்ண முடியும். அது உங்களுக்கு பிடிச்ச காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது எப்பயுமே உங்க மைண்டுக்கு தெரியணும். எப்பயுமே மைண்டுக்கு தெரியணும் அப்படிங்கிற வேர்டு எதனால யூஸ் பண்றேன் அப்படின்னா, நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்ல வேலை இல்லாம இருக்கலாம், இல்ல நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்க லோன் போடணும்னு ட்ரை பண்றீங்க, லோன் கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம், இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் அந்த அளவுக்கு growth அடையலாம், இல்ல அடையாமலும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலுமே இந்த எல்லா சூழ்நிலையிலையும் உங்க மனசு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு உணர்வு நிலையில இருந்துச்சு அப்படின்னா, இதைத்தான் நான் முன்னாடி என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உங்க மைண்டுக்கு தெளிவா தெரியணும் அப்படிங்கிற வேர்ட் சொல்லியிருப்பேன். எப்பயுமே உங்க மைண்ட் நீங்க என்ன
ஆக போறீங்களோ அந்த நிலையில இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாத்தையும் உங்களால அட்டைன் பண்ணிக்க முடியும். அப்படி உணர்வுல நீங்க இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எப்பயுமே காந்தமா இருப்பீங்க. உங்களை சுத்தி அதுக்கான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு மேக்னெட்டிக் சீல்டா இருக்கும். அதாவது காந்த தடுப்பு சுவரா இருக்கும். அந்த சுவர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் உள்ள அனுப்பும். உங்களுக்கு வேணாத விஷயத்த உள்ள அனுப்பாது. நீங்க பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களை பிசினஸ் மேன் ஆக்கிறதுக்கான மக்களையும் சூழ்நிலையும் மட்டும் அந்த ஃபீல்டு வந்து உங்களை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அனுமதிக்கும். அது இல்லாத ஒரு விஷயத்த எப்பயுமே அதை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அனுமதிக்காது. அதன் மூலமா நீங்க ரொம்பவும் ஈஸியா உங்களோட இலக்குகளை உங்களால் அடைய முடியும். இந்த மேக்னெட்டிக் சீல்ட் எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்க மனசுக்குள்ள ரொம்பவும் தெளிவா ஆழமா பதிச்சிருக்கும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் பணக்காரங்களா இருக்காங்க, ஏழைய இன்னமும் ஏழையா இருக்காங்க. பணக்காரங்க எப்பயுமே அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த ஆழமா நம்புறதுனால அவங்களுக்கு வேணாங்கிற ஒரு விஷயம், ஒரு பண ரிலேட்டடா அவங்களுக்கு வேணாங்கிற விஷயம் எப்பயுமே அவங்கள வந்து அடையிறது இல்லை, அவங்க நெருங்க கூட விடுறதில்ல. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த மட்டும்தான் அவங்கள பார்க்க வைக்கும், கேட்க வைக்கும். இந்த உலகத்துல அபரிவிதம் தான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருந்தாலுமே புவர் பீப்புளால அதை அடைய முடியாததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களோட பற்றாக்குறை மனநிலை வந்து அந்த மனநிலை வந்து அதுக்கேத்தாப்புல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி அதுக்கு எதிரான ஒரு விஷயத்த அவங்களை அடைய விட மாட்டேங்குது. புவர் பீப்புள் வந்து புவராகவே இருக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இதுதான். அவங்க அவங்க நஷ்டம் அடையிறதுக்கான செய்திகளையும் பணம் இழப்பு அடைகிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ரெகுலராக அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபீல்டு அதைத்தான் உங்களுக்கு ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து அவங்க மாறணும் அப்படின்னா முதல்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ணத்தை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லைஃப் வேற லெவலுக்கு மாறிடும். மூணாவது, உங்களுக்கு மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கணும். லைஃப்ல பெருசா வந்து எல்லா பேருக்குமே இந்த மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொரு நாள் விடியும் போதும் இன்னைக்கு ஏதோ ஒரு சிறந்த விஷயம் நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க எப்பயுமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா ஒவ்வொரு நொடினே சொல்லலாம். இதுல ரொம்பவும் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அறிவு அவங்களுக்கு ஒரு புத்தகம் படிச்சது மூலமா வரல, அவங்களுக்கு இயற்கையாவே இருந்திருக்கு. அதாவது நம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நல்ல விஷயங்கள் ரிசீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு புக்கு படிச்சது மூலம் வந்தது இல்லை, அவங்களுக்கு இயற்கையாவே இருந்திருக்கு. இதை குழந்தைகிட்ட நம்ம எல்லா பேருமே நல்லா பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் வச்சுக்கலாமே, ஒரு 4 வயசு குழந்தைக்கு பிறந்த நாள். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை காலையில எந்திரிக்கும் போது அந்த குழந்தையோட மனசுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அம்மா என்ன கிஃப்ட் பண்ண போறாங்க, அப்பா என்ன கிஃப்ட் பண்ண போறாரு, நம்ம ஸ்கூலுக்கு போக போறோம், எல்லா பேருக்கும் சாக்லேட் கொடுக்க போறோம், எல்லா பேரும் நமக்கு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற பாட்டு பாட போறாங்க. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, தாத்தா பாட்டி மாமா அத்தை எல்லா பேருமே நமக்கு கிஃப்ட் பண்ண போறாங்க, நம்ம கேக் வெட்ட போறோம். இது மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் நீங்க எப்பயுமே இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த உங்களால ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்குள்ள எப்பயுமே இருந்துச்சு அப்படின்னா உங்களால இயற்கையா எப்பயுமே ரிசீவ் பண்ணும்போது மகிழ்ச்சியாகவும் கொடுக்கும்போது நம்பிக்கையாகவும் கொடுக்க முடியும். உதாரணமா இப்ப நமக்கு ஏதோ ஒரு பணம் வருது அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த பணம் வரும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி பணம் எப்பயுமே செலவு பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்படி செலவு பண்ணும்போது நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கையும் இருக்கும், இந்த பணம் திரும்பி ஏதோ ஒரு வழியில வந்துடும் அப்படின்ட்டு. இந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பணம் வரும்போது இயற்கையாவே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். நான் இவ்வளவு வேலை பார்த்தேன், எனக்கு இவ்வளவுதான் பணம் வருது, விலைவாசிலாம் இவ்வளவு ஏறிடுச்சு, அது மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கும். இதே மாதிரி பணத்தை செலவு பண்ணும்போதும் திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகத்தாலையும் நம்பிக்கையின்மையாலையும் அதிகமான புலம்பலும் கவலையும் இருக்கும் உங்களுக்குள்ள. இதோட இம்பாக்ட் ஹெல்த்லயும் கூட இருக்கும். மனசு உச்சக்கட்ட மகிழ்ச்சியில இருக்கிறதுனால இயற்கையாவே மனசோட பின்பமான உடம்பும் உச்சக்கட்ட ஆரோக்கிய நிலையில இருக்கும். நீங்க எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறதுனால எப்பயுமே அதிகமான மக்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க, உங்க கூட இருந்தா சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு அவங்களே இயற்கையா பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு கூடுதலான உறவுகளும் கிடைக்கும். இந்த எக்ஸைட்மெண்ட் உங்களோட இலக்குகள்ல உங்களோட பேர் எழுதிரும். அதனால நீங்க ஆசைப்பட்ட பொருளுக்கு வேற வழியே இல்லை, அது உங்களை வந்து அடைஞ்சே ஆகணும். இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சம்மரி மட்டும் நான் கொடுக்குறேன். முதல் விஷயம், நம்ம லைஃப்ல எதையுமே பெருசா பார்க்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசுக்கு எப்பயுமே தெளிவா தெரிஞ்சிருக்கணும். மூணாவது விஷயம், லைஃபை எப்பயுமே எக்ஸைட்டடா பார்க்கணும். இந்த 3 விஷயத்த நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். உங்க லைஃப் அடுத்த கட்டமா மூவ் ஆகிறத உங்களால ஈஸியா பார்க்க முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான ரெகுலரான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட 1-to-1 45 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற 8111007700 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, மகிழ்ச்சி.